ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த 10 இடத்துலையும் நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களோட வாழ்க்கையே தலைகீழாக மாறும். இந்த சத்தம், இந்த இரைச்சல், இந்த ஓயாத பேச்சு, இதுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே மூழ்கி போயிட்டோம். காலையில் எந்திரிச்சோன்னே நம்மளோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் சத்தம், ஆஃபீஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோட பேச்சு, நம்மளோட போக்குவரத்தில் இரைச்சல், வீட்டில் டிவி, சோசியல் மீடியாக்கள், நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலுமே சத்தம் தான். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உங்களோட கண்களை நல்லா மூடி எல்லா சத்தத்தையுமே மறந்து போய் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் உணர்கிற விஷயம் என்ன? நல்ல ஆழ்ந்த அமைதி. வெறும் ஒளியின்மை மட்டும் கிடையாது, இது ஒரு பேரண்ட சக்தி. மௌனம் அப்படின்றது ஒரு மொழியின்மை மட்டும் கிடையாது, இது உங்களை செதுக்கிற ஒரு வலிமையான கருவி. உங்களோட வாழ்க்கை திசையே மாற்றக்கூடிய ஒரு அரிய ஆயுதம் தான் இது. சத்தம் நிறைஞ்ச இந்த நவீன உலகத்தில் நம்ம எப்போ பேசணும், எப்போ நம்ம மௌனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கலை. இந்த கலையை கற்றுக்கிட்டவங்க வாழ்க்கையில் வெற்றியும் நிம்மதியும் அடைகிறாங்க. மௌனம் அப்படின்றது ஒரு விதமான ஆற்றல் அப்படின்றத நம்ம பெரும்பாலும் உணர்றதே கிடையாது. பேசுகிற வார்த்தைகள் கூட சில நேரத்தில் நம்மளுக்கு எதிர்மறையாக அமைஞ்சிடலாம். ஆனால் மௌனம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை எப்போவுமே காட்டி கொடுக்காது. அதுக்கு பதிலாக உங்களுக்குள்ள ஒரு புதிய உலகத்தை தான் திறக்கும். அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்தும். இந்த வீடியோவில் உங்களோட வாழ்க்கை போக்கையே மாற்றக்கூடிய 10 விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எந்தெந்த சூழ்நிலைகள் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் சொல்கிற இந்த இடத்துலலாம் நீங்கள் அமைதி காக்கிறது நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கே உணர்த்தும். உங்களோட உறவுகளை மேம்படுத்தும், உங்களோட மன அமைதியை அதிகரிக்கும். இன்னும் ஏன் உங்களோட புத்திசாலித்தனத்தை கூட இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். மௌனம் அப்படின்றது ஒரு பலவீனம்லாம் இல்லை, அது ஒரு வலிமையான ஆயுதம் அப்படின்றத இந்த வீடியோ வச்சு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு லைக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எப்போ எங்கே இந்த அரிய மௌனத்தை காக்கணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1, உங்களை அறியாமலே உங்களுக்கு கிடைக்கிற ரகசிய தகவலின் போது மௌனம் காப்பது. சில நேரத்தில் நம்ம எதிர்பாராத விதமாக சில தனிப்பட்ட தகவல்களையோ இல்லை சில ரகசியங்களையோ அறிய நேரிடும். ஒரு சில டைமில் உங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி உங்ககிட்ட பேசலாம். உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையினால், இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு பிளான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ரொம்ப சீக்ரெட்டாக உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்கக்குள்ளே ஏதாச்சும் பேசியிருப்பீங்க. அதில் இன்னும் ஒரு சில ஸ்டாஃப் கிட்ட சொல்லாத ஒரு விஷயமாக கூட இருந்திருக்கலாம். அதாவது ஆஃபீஸை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கேட்டகரியில் இருக்கிற ஸ்டாஃப் மட்டும் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷனை காமனாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் எதையுமே வெளியில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சின்ன கசிவு கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். மௌனம் அப்படின்றது உங்கள் மேலே மற்றவங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையை காட்டும். இது உங்களோட நம்பகத்தன்மையையும் ரகசியம் காக்கிற திறனையும் வெளிப்படுத்தும். இது மூலமாக நீங்கள் எந்த ஒரு வதந்திலையுமே சிக்காமல் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் மௌனம் காக்கிறது மூலமாக மற்றவங்க கிட்ட நம்பிக்கையை பெறுவீங்க. இன்னும் முக்கியமான தகவல்களை பாதுகாக்கிற பொறுப்புள்ள நபராக கூட மாறுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த அமைதி உங்களோட நல்ல பேருக்கு ஒரு கேடயமாக அமையும். மொத்தத்தில் சொல்ல போனால் உங்களை ஒரு நம்பகமான நபராக நிறுத்தும். 2வது, கோபம் மனித உணர்ச்சிகளில் மிகவும் சக்தி வாய்ந்தது, லேசானது, மிகவும் ஆபத்தானதும் கூட. கோபத்தில் இருக்கிறப்போ பெரும்பாலும் நம்மளோட வார்த்தைகள் எல்லாமே விஷமாக மாறி உறவுகளையும் சூழ்நிலைகளையும் நிரந்தரமாக சேதப்படுத்திடும்.
ஒரு கடுமையான வாக்குவாதம் உச்சக்கட்டத்தை அடையும் போது நீங்க எதிர்வினை ஆற்றுறதுக்கு பதிலாக ஒரு கணம் மௌனம் காப்பது ரொம்ப அவசியம். உங்களோட மனசு கொந்தளிக்கும் போது வார்த்தைகளானது உங்களோட நாக்குல இருந்து சீக்கிரமா வெளிப்பற்றும். அப்படியாப்பட்ட வார்த்தைகள் அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல வருத்தத்தை கூட தரலாம். இந்த இடத்துல மௌனமானது உங்க வார்த்தையோட வீரியத்தை மட்டப்படுத்துறதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு சிந்திக்கவும் நிலைமைய நிதானமா அணுகவும் அவகாசம் கொடுக்கும். சண்டையோட அனல் அடங்குற வரைக்கும் நீங்க அமைதியா காத்திருக்கலாம். ஒரு சின்ன இடைவெளி, ஒரு ஆழ்ந்த மூச்சு, ஒரு கன மௌனம், இது எல்லாமே தேவையற்ற சண்டைய தவிர்க்கும், நெருங்கின உறவை காப்பாற்றும். கோபத்துல நீங்க பேசாம இருக்கிறது உங்களோட கட்டுப்பாட்டையும் மன முதிர்ச்சியையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நிதானமா ஒரு உரையாடலுக்கு வழிவகுங்க. இன்னும் நீங்க ஒரு சில சிறந்த முடிவுகளை எடுக்கவும் அது உதவும். 3வது, மற்றவங்க பேசும்போது குறுக்கிடாமல் முழுமையா கேட்கறது. நீங்க நல்லா கேட்பீங்க அப்படின்றது மட்டும் இல்லை, நீங்க அந்த நபருக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்றதையும் காட்டும். சில பேர் மற்றவங்க பேசுறத முடிக்கிறதுக்குள்ள அடுத்தது என்ன பேசலாம் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல அவங்க சொல்றத முறியடிக்க ஒரு பதிலை யோசிப்பாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு முழு கவனத்தோட மனசோட கதவுகளை திறந்து கேட்கறது ஆழ்ந்த புரிதலை வளர்க்கும், நல்ல உறவுகளை உருவாக்கும். நீங்க அமைதியா கேட்கும்போது மற்றவங்க உங்களை நம்புவாங்க. உங்ககிட்ட தன்னோட உண்மையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் தயக்கம் இல்லாமல் ஷேர் பண்ணுவாங்க. இது ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கும். மேலும் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகவோ இல்லை நண்பராகவோ வெளிப்பட உதவும். 4வது விஷயம், ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக நம்மளுக்கு தெரியாத இடத்துல கண்டிப்பாக நம்ம மௌனமாக இருக்கணும். அரைகுறையான ஞானம் என்றைக்குமே ஆபத்தானது தான். ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தகவல் தெரியாத போது இல்லை ஆழமான அறிவு இல்லாத போது பேசுறது தவறான தகவல்களை பரப்பும், இல்லைன்னா உங்களை அறியாதவராக காட்டும். உதாரணமாக ஒரு சிக்கலான மருத்துவ பிரச்சனையை பற்றி இல்லை ஒரு சிக்கலான சட்ட சிக்கல் பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாமல் கருத்து சொல்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஒரு பேச்சில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதில் ஒரு சில தகவல்கள் மட்டும் இல்லைனா கூட அந்த டாப்பிக்கில் நீங்கள் உள்ளே போகாதீங்க. ஏன்னா தெரியாத விஷயத்தில் அமைதியாக இருக்கிறது உங்களோட நம்பகத்தன்மையையும் நேர்மையையும் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் தவறான புரிதல்களை தவிர்க்கவும் உதவும். இன்னும் ஒரு சில விஷயத்த உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கூட உருவாக்கும். எல்லா விஷயத்த பற்றியும் பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதும் தொடர்ந்து அமைதியாக இருப்பதும் மிகப்பெரிய வலிமை மற்றும் ஞானத்தின் அடையாளம். 5வது, புறம் பேசுதலும் வதந்திகள் பரவும் போது மௌனம் காப்பது. மற்றவங்களை பற்றி எதிர்மறையாக பேசுறது இல்லைனா உறுதிப்படுத்தப்படாத வதந்திகளை பரப்புறது உங்களையும் அந்த எதிர்மறையான வட்டத்துக்குள்ள இழுத்துரும். இது உங்களோட நல்ல பேரை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சர்ச்சைகளிலையும் உங்களை சிக்க வைக்கும். ஒரு டீம் புறம் பேசுதலில் ஈடுபட்டிருக்கும் போது அதுக்குள்ளே போகிறத தவிர்த்து மௌனமாக விலகி இருக்கிறது உங்களோட தனிப்பட்ட மதிப்பையும் நேர்மையையும் காக்கும். நீங்கள் ஒரு புறம் பேசுகிற ஆள் கிடையாது அப்படின்றத இந்த அமைதி மூலம் மற்றவங்களுக்கு உணர்த்தும். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட செயலெல்லாம் நீங்கள் எப்பயுமே ஈடுபட மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க அப்படின்றதையும் மற்றவங்களுக்கு உணர்த்தும். அதோட தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்காமல் இருக்கிறதுக்கும் வழிவகுக்கும். உங்களோட குணத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கும். வதந்தியை பரப்புறவங்கள விட அமைதியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப புத்திசாலியானவங்க. ஏன்னா அவங்களோட நேரத்தை பயனுள்ள இடத்துல மட்டும்தான் செலவழிக்கிறாங்க. இன்னும் ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்க அவங்க உதவுறாங்க. 6வது, சுய புகழ்ச்சியும் அகங்காரமும் வெளிப்படும் போது மௌனம் காப்பது. உங்களோட சாதனையை பற்றி நீங்களே தொடர்ந்து பேசுறது இல்லை உங்களோட திறமையை பற்றி பெருமையாக பேசுறது மற்றவங்களுக்கு சலிப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும். சுய புகழ்ச்சி அப்படின்றது ஒருத்தரோட
மதிப்பை குறைக்கும். நீங்க அடையாத வெற்றிகளை பத்தி பேசுறது உங்களை பத்தி தவறான எண்ணத்தை உருவாக்கும். உங்களோட வெற்றியை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறத விட உங்களோட செயலானது பேசட்டும். நீங்க உண்மையாவே திறமையானவங்க அப்படின்னா அதை மற்றவங்க அவங்களோட கண்ணால பார்ப்பாங்க. உங்களோட மௌனம் தான் உங்களோட திறமைக்கு சாட்சி. அமைதியா இருக்கிறது உங்களோட பணிவையும் தன்னம்பிக்கையும் வெளிப்படுத்தும். அகங்காரமான பேச்சை காட்டிலும் ஒரு தன்னம்பிக்கையான இருப்பு அப்படின்றது மற்றவங்களோட உண்மையான மரியாதையை பெற்று தரும். பணிவு அப்படின்றது எப்பவுமே அலங்காரத்தை விட உயர்ந்தது. அதை மௌனத்தால். 7வது, விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போது மௌனம் காக்கிறது. விமர்சனம் அப்படின்றது கேட்கறதுக்கு கடினமாக தான் இருக்கும். சில சமயத்தில் வலியையும் ஏற்படுத்தும். ஆனால் அது நம்மளோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. விமர்சனம் வரும்போது உடனடியாக எதிர்வினை ஆற்றுவது இல்லைன்னா தற்காத்து கொள்வது நிலைமையை இன்னும் மோசமாக்கும். உதாரணமாக உங்களோட வேலை இல்லைன்னா உங்களோட கருத்து பற்றி ஒருத்தர் விமர்சிக்கும் போது உடனே அதை மறுக்கவோ இல்லைன்னா கோவப்படவோ வேண்டாம். ஒரு கணம் அமைதியா கேளுங்க. அந்த மௌனம் விமர்சனத்துல உள்ள உண்மையை ஆராயும். அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கவும் உங்களுக்கு உதவுது. இது உங்களோட பொறுமையையும் முதிர்ச்சியையும் காட்டும். விமர்சனத்தை அமைதியா எதிர்கொள்றது நீங்க நிறைய கத்துக்கவும் உங்களை மேம்படுத்திக்கவும் அரிய வாய்ப்பை வழங்கும். விமர்சனத்தை ஒரு ஃபீட்பேக்கா ஏத்துக்கிறது உங்களை ஒரு சிறந்த மனுஷனா மாற்றும். 8, தனிப்பட்ட தியானம் மற்றும் சிந்தனைக்காக மௌனம் காக்கிறது. நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களோட ஓட்டத்தை கட்டுப்படுத்தவும் நம்மளோட உள் குரலை கேட்கவும் ஆழமா சிந்திக்கவும் தனிமையும் அமைதியும் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. இந்த சத்தம் நிறைஞ்ச உலகத்துல நம்மளுக்காக நாம ஒதுக்குற இந்த அமைதியான நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது. இந்த பரபரப்பான நாளில் சில நிமிஷம் அமைதியாக இருந்து தியானம் பண்ணுறது இல்லைனா சும்மா மௌனமாக இருக்கிறது சுய பரிசோதனைக்கு உதவும். மனசுக்கு தெளிவை தரும். தினசரி இந்த அமைதியான தருணங்களை உருவாக்குறது மன அழுத்தத்தை குறைக்கும். உங்களோட படைப்பாற்றலை மேம்படுத்தும். புதிய யோசனைகள் உதிக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்த சத்தமான உலகத்தில் இந்த அமைதியான தருணங்கள் அத்தியாவசியம். இது உங்களோட உள் ஆற்றலை மேம்படுத்தும் நேரம். இன்னும் உங்களோட வாழ்க்கையில தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவும். 9வது, உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கும் போது மௌனம் காக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எடுக்கிற முடிவு பெரும்பாலும் தவறானதை மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அப்படி நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு பெரிய முடிவை நீங்க எடுக்க இருக்கும்போது நீங்க குழப்பத்திலையோ இல்ல பதட்டத்திலையோ இருக்கீங்க அப்படின்னா உடனே பேசவோ செயல்படவோ வேண்டாம். எக்ஸாம்பிள், ஒரு உறவை பத்தியோ இல்ல பெரிய முதலீட்டை பத்தியோ ஒரு புதிய வேலை வாய்ப்பை பத்தியோ அவசரமா பேசுறது இல்ல உடனே சம்மதிப்பது. ஒரு கணம் அமைதியா இருந்து ஆழ்ந்து சிந்திப்பது தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும். இந்த அமைதி உணர்ச்சியோட பிடியில இருந்து விலகி பகுத்தறிவோடு முடிவெடுக்க உங்களுக்கு நேரம் கொடுக்கும். இது வருத்தப்படக்கூடிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கும். அமைதியா சிந்திச்சு நிதானமா எடுக்கிற முடிவுகளை ரொம்ப உறுதியா இருக்கும். 10வது, மற்றவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் போது மௌனம் காக்கிறது. துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் போது சில நேரத்துல வார்த்தைகளை விட அமைதியான இருப்பு தான் அதிக ஆறுதலை தரும். நீங்க பேசுற ஆறுதலான வார்த்தை கூட சில சமயத்துல தவறா புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அது அவங்களுக்கு எரிச்சலை கூட ஏற்படுத்தலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பான உணர்வை அவங்களுக்கு கொடுக்கும். உதாரணமா, ஒருத்தங்க துயரத்துல இருக்கும்போது நீங்க நிறைய பேச வேண்டியது இல்லை. அறிவுரைகளை அள்ளி வீசணும்னு தேவையில்லை. நீங்க சும்மா பக்கத்துல இருந்து காது கொடுத்து கேட்கும்போது இல்ல அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அமைதியா இருக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் அவங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்க ஆதரவா இருக்கீங்க அப்படின்றதையும் வார்த்தைகளை விட ஆழமா உணர்த்தும். உங்களோட அமைதியை அவங்களோட துயரத்தை பகிர்ந்து கொள்ளும். இது ஆழமான மனித தொடர்புகளை உருவாக்கும். இன்னும் உங்களோட அன்பையும் ஆதரவையும் வார்த்தைகளை விட வலிமையா வெளிப்படுத்தும். கடைசியா இந்த 10 விஷயத்திலையும்
நீங்கள் அமைதியாக இருக்கிறதோட முக்கியத்துவத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். மௌனம் அப்படின்றது ஒரு கலை, ஒரு பயிற்சி. சத்தம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறது கற்றுக்கிறது ஒரு சவால். ஆனால் அது பல அரிய வெகுமதிகளை பெற்றுத்தரும். மௌனம் அப்படின்றது வெறும் பேச்சின்மை மட்டும் கிடையாது. அது ஆழ்ந்த சிந்தனை, கவனமான கவனிப்பு மற்றும் உள் அமைதியின் வெளிப்பாடு. இந்த மௌன பயிற்சியை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பின்பற்ற தொடங்கினா உங்கள் மன அமைதி அதிகரிக்கும், உறவுகள் பலப்படும், உங்களோட முடிவெடுக்கிற திறன் கூடும், உங்கள் வாழ்க்கையோட போக்கே ஒரு புதிய திசையை நோக்கி மாறும். நீங்களும் ஒரு புத்திசாலித்தனமான, நிதானமான, சக்தி வாய்ந்த மனிதராக உருவெடுப்பீங்க. இனிமே இந்த 10 இடத்துலையும் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பல பேருக்கு பயனுள்ளது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 7வது, விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போது மௌனம்